அவள் தானே எங்கள் புன்னகை. செஞ்சு புட்டோ அண்ணந்தங்க ஆய் புட்டோ ஆவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா இந்த மாட்டை என்ன ஃபர்ஸ்ட் அழுக கூடாது. வலி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ணனால உள்ள அனுப்ப முடியாதுமா. ஹரி அம்மா அம்மா ஹரிமா அண்ணா ஹரி கத்ரா அண்ணி பயமா இருக்கு அண்ணி. விக்ரம், டெலிவரி டைம்ல அப்படிதான் இருக்கும். ரொம்ப பெயினா இருக்கும் விக்ரம். அதை தாங்க முடியாம தான் அவ கத்துறா. ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா அம்மா மாப்பிள்ள ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் நல்லபடியா ஹரிக்கு குழந்தை பிறந்துரும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இது இருக்கிறதுதான். என்ன பண்றது அனிதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, உடஞ்சிடாதீங்க. ஒரு வாரம் டேட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன பெயின்? அதான் எங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. பாத்தியா, வளகப்பு போடவே பெயின் வந்துச்சு. இத பத்தி என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல மாம்சே, ஹரி அழுகிறத பார்த்தா ஒரு மாதிரி பயமா. டே அண்ணா பையா, ஹரிக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுடா. அவ பாவம். இந்த லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம் இல்லடா. ஏன்டி என்னை பாக்குற கொல்லி வைப்பி சாசு? மூஞ்ச பேத்துருவேன். இல்ல லேடிஸ் எல்லாம் பாவம்னு சொன்னியா அதான். டே மூடிட்டுடா. எங்க போனாலும் ஏதாவது வம்பிழுத்து சண்டை போட்டு காமெடி பண்ணிட்டே இருக்கணுமா? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு என்ன? இல்லடா, அவ கத்துறத பார்த்தா பயமா இருக்குடா. ரொம்ப வயிறு வலிக்கும் போல. என்ன நிஜமாவே ஒவ்வொரு பொண்ணும் தெய்வத்துக்கு சமண்டா. சொல்லு. மூடிட்டுடி. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன? நீ வேலை பாரு. சபா, சண்டை போடாம அமைதியா இருங்க. எங்க போனாலும் அக்கா தங்கச்சி இல்ல லவ்வர்ஸ் சண்டை ஏதாவது ஒன்னு நடந்துட்டே இருக்கும் போல. இதுங்களெல்லாம் திருத்த முடியாது. பாரு மாதவா, கொஞ்ச நேரம் மூடிட்டு. ஹரிக்கு ஒன்னும் ஆகாது. மகேஷ், ஹரி கத்துறத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. இந்த மாதிரி தான் பெயினா இருக்கும் போல. என்ன உனக்கு நான் இருக்கும்போது அப்புறம் என்ன? இல்லடா, இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது உனக்கு தைரியமா தன்னம்பிக்கை கொடுக்க நான் இருப்பேன். ஹரி பாவம், நல்லபடியா குழந்தை பெத்தெடுத்துறணும். ஆனா அக்கா, 1 வீக் டைம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள எப்படி பெயின்? அது ஒரு சிலர் உடம்ப பொறுத்து. அதான் இப்ப அவளுக்கு வந்திருக்கிறது டெலிவரி பெயினா இல்ல சூட்டு வலியானே தெரியல. டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும். மாப்பிள்ளை இங்க இல்ல. மாப்பிள்ளை இல்லாத இந்த சமயத்துல என் தங்கச்சி என்ன கஷ்டப்படுறா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் நான் புருஷன் இந்த மாதிரி சமயத்துல கூட இருக்கணும். உள்ள விடலைனாலும் வெளியே நின்றா போதும். அது என் தங்கச்சிக்கு அது கூட இல்ல. தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. டாக்டர் இப்போ என்ன பண்றது? இவங்களுக்கு வந்தது டெலிவரி பெயின் கிடையாது. டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்கு. ஆனா முன்னையே வலிக்குது அப்படின்னா இது சூட்டு வலி தான். நான் குழந்தை வெளியே வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஆனா நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம் தான். நார்மல் டெலிவரி ஆகாதா? இல்ல இல்ல, எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பெத்து எடுத்துருவேன். எனக்கு ஆபரேஷன்லாம் பண்ணாதீங்க. அண்ணனை கூப்பிடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்பெல்லாம் அழுக கூடாது. நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னா சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். என்ன நீ ஹஸ்பண்ட் எங்க? ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரா? சொல்லுமா. இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசுன. என் ஹஸ்பண்ட் என் கூட இல்ல. அவரு யூஎஸ்ல இருக்காரு. ஓ அப்படியா? சாரி, எனக்கு தெரியாதுன்னு. சரி, வெளியே யார் இருக்கா? வெளியே இருக்கவங்க என் ஃபேமிலி தான். என் அண்ணனை மட்டும் வர சொல்லுங்க. என் அண்ணனை நான் பார்க்கணும். ஜென்ஸ் எல்லாம் என்னால் உள்ள அலோவ் பண்ண முடியாது. ஓகேவா? வேற யாராவது லேடிஸ் வர சொல்றேன். பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்காங்க, அதனால சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர். இல்ல இல்ல, எனக்கு வேணாம். எனக்கு சர்ஜரி பண்ணாதீங்க.
நார்மல் டெலிவரி ஆகிறதோ சர்ஜரி ஆகிறதோ நம்ம கையில் இல்லைம்மா, புரியுதா? கடவுள் பார்த்து கொடுக்கறது. என் தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துரும்ல? பயப்படாதடா, அதெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். பயமா இருக்கு. டாக்டர், என்ன டாக்டர் அட்மிட் பண்ணதுலேருந்து எதுவுமே பேச மாட்டீங்க? என்னாச்சு? அவ வேற ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்கா. எனக்கும் புரியுது. ஆனால் டாக்டர், இன்னும் அவளுக்கு டெலிவரிக்கான டைமே வரல, அதுக்குள்ளே பெயின் வந்திருக்கு. ஒன்றுமே புரியல. எனக்கு தெரிஞ்சது சூட்டு வழியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம்? எக்ஸாக்ட்லி, சூட்டு வலி தான். அதாவது குழந்தை வெளியே வர போகிறதுக்கும் ஒரு சுச்சுவேஷனாக இது இருக்குது. இப்போ குழந்தைய வெளியே எடுக்கலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஸோ அதனால சர்ஜரி தான் பண்ணணும். பண்ணுங்க டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. பண்ணி என் தங்கச்சி எனக்கு உயிரோட வேணும், அவ குழந்தையும் வேணும். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் சரி, காசு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் தங்கச்சி எதுவும் ஆகக்கூடாது. ஓகே ஓகே, ஐ நோ. அதுக்கு தான் அவங்க சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா நிற்கிறாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் யாரு? நாங்க எல்லாருமே தான் டாக்டர், எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவ அப்படிதான் சொல்லுவா டாக்டர், நீங்க சர்ஜரியே பண்ணுங்க. பிடிவாதமா நிற்கிறாங்க. யாராவது அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க யாரு, அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. முதல்ல அவங்க அழுக விடாம பண்ணுங்க. அழுதுட்டு இருந்தா அவங்க மொத்தமாக டயர்ட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு நான் பிரசவம் பார்க்கறது? இல்லை டாக்டர், அவள் வலி தாங்க மாட்டா, அதில் தான் அழுகிறான்னு நினைக்கிறேன். நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? ஆமாம் டாக்டர். யாருன்னா எல்லா மதருக்குமே இருக்கிற ஒரு இதுதான். ஏன்னா இதில் நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பல. ஆனால் வலியை தாங்கினாதான் கையில் பொக்கிசனா என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்க வலிக்குதுன்னு கத்துறாங்களே தவிர அவங்க அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான், புரியுதா? அதாவது இப்போ அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், குழந்தைய முதல்ல வெளியே எடுக்கணும். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. டாக்டர், நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்கள் யாரு? அவளோட அண்ணி தான். நான் பேசினா அவள் சம்மதிப்பேன். நான் வரேன். டைம் ஆகிட்டே இருக்கு, ½ அன் அவருக்குள்ள ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே டாக்டர். யார் நீங்கள்? இரு ஹரி, நான் அவளோட அண்ணி தான். நான் கொஞ்சம் பேசணும் அவகிட்ட. பேசுறதுலாம் சரி, முதல்ல அவங்க அழுக வேணான்னு சொல்லுங்க. ரொம்ப அழுகிறது டயர்டாக போயிட்டாங்கன்னா அப்புறம் வயிற்றோட குழந்தைக்கு என்ன? சீக்கிரம் ஃபஸ்ட்டு பேசி அழுக வேணான்னு சொல்லுங்க. ஹரி, என்னது இது? பெயின் இருக்குது, எனக்கு புரியுதுமா. ஆனால் அழாத. நார்மல் டெலிவரி ஆகாதுங்கிறாங்க. உனக்கு இன்னும் டெலிவரிக்கான டேட்டே வரல. சொல்லப்போனால் இந்த டெலிவரி பெயினே கிடையாதாம்மா. ஆனால் உன் உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தான் இப்போ குழந்தைய வெளியெடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோ ஹரி. நம்ம அவசரத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, புரியுதா? எந்த விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்கணும்னு உனக்கு தெரியலையா? ஏன் ஹரிமா அப்படி பண்ணுற? சொன்னால் புரிஞ்சுக்கோ. அண்ணி இருக்கேன், என்ன ஒன்றும் ஆகாது. குழந்தை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே ஈஸிடாமா. நார்மல் டெலிவரினாலும் ஈஸி தான், இல்லைன்னு சொல்லலை. நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் எதுவாக இருந்தாலும் ஈஸி தான்டா. ஈஸிக்காக சொல்லலடா, எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. நீ அண்ணனை கூப்பிடுங்க, அண்ணனை வேற சொல்லுங்க, நான் அவங்கிட்ட சொல்கிறேன். எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும், ஆபரேஷன் பண்ணாதீங்க, வேணாம். என்னாச்சுமா பேசுறீங்க? என்ன சொல்றாங்க? டாக்டர், நான் எவ்வளவு வலி வேணாலும் தாங்குறேன் டாக்டர். எனக்கு என் குழந்தை கையில கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா எனக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்க டாக்டர், எனக்கு ஆபரேஷன் வேணாம். என்னால முடியும்னு சொல்றேன்ல, முடியலனா கூட நீங்க ஆபரேஷன் பண்றது ஒரு நியாயம் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேணாம். அம்மா வலிக்குது. அம்மா நீங்க வலியை தாங்குறீங்கன்னு இல்ல, இங்க எல்லாமே வலி தாங்கி தான் குழந்தை பெத்துக்கறாங்க, இல்லன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டெலிவரி பெயினே கிடையாது. இது டெலிவரி பெயின் இல்லாம எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி பண்ணிக்க முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா, உங்க உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தையை வெளியே எடுக்கணும்னு சொல்றேன். என்ன டாக்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சர்ஜரியே பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஹரியோட உயிரும் வேணும், குழந்தையோட உயிரும் வேணும். ப்ளீஸ் டாக்டர். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட் கண்டிப்பா இதுக்கு சம்மதம் சொல்லணும். அவர் கையெழுத்து போட்டாதான் சர்ஜரி பண்ணவும் முடியும். ஆனா என் புருஷன் இல்ல, அதனால சர்ஜரி வேணாம். நான் நார்மல்
அவசரப்படாமல் இரு. ஏன் டாக்டர், ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணணுமா? அவளோட அண்ணன் இருக்க, அவர் பண்ணலாமே. ஓகே, ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் சைன் பண்ண ப்ராப்ளம் இல்லை. உறவு முறையாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே, நான் சர்ஜரிக்கான ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். சில ஃபார்ம்ஸ் எல்லாம் நர்ஸ் கொடுப்பாங்க, சைன் பண்ணுங்கள், சர்ஜரி ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நம்ம நல்லதுக்கு தான் ஹரி சொல்லுவாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ. என்ன, அண்ணி இருக்கேன், பயப்படாத, எல்லாமே சுலபமாயிடும். ஓகேவா? வேணான்னு சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. எனக்கு அண்ணனை பார்க்கணும், அண்ணனை வர சொல்லுங்க. இல்லைன்னா நான் எனக்கு பேச பண்ணிக்க மாட்டேன். நீங்க ஃபார்ம் கொண்டு வாங்க டாக்டர், சைன் பண்ணி தரோம். சரிங்கம்மா. என்னடா குட்டிமா, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கு? ஏன்டா குட்டிமா? குட்டிமா, அம்மா அப்படி சொல்றேன்னு நினைக்காத. அம்மா அம்மா தானே உனக்கு முக்கியம். அவங்க யாரா உனக்கு? அவங்க மேல எதுக்கு உனக்கு இவ்வளோ பாசம்? இவங்களா வேற யாரோடாமா? நீ ஏதோ பேசுறேன்னு சொன்னதுனால அம்மா சரின்னு சொன்னேன். ஆனா உனக்கு காய்ச்சல் வர அளவுக்கு உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? இல்லம்மா, அவங்க என்ன டெய்லி பார்க்க வருவேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப குட்டி பாப்பா எது பார்த்துட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படியே அவங்க என்ன பார்க்க வரல. அத குட்டி பாப்பாக்கு காய்ச்சல் வந்துச்சு. அவங்க இனி வந்தாலும் குட்டி பாப்பா பேச மாட்டேன். 2 நாளா அவங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க வரவே இல்லை. அதான் குட்டி பாப்பாக்கு கோபம். இனிமே நான் பேச மாட்டேன் அவங்க கிட்ட. ஆரிராரிரோ கேட்குதம்மா, நேரினில் வந்தது இந்நிஜமா. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா. சொன்னதே இல்ல. அப்பா யாருனே சொல்லாம ஒருத்தவங்க அப்பான்னு பார்த்து இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கே. ஒருவேளை உன் அப்பா கூட இருந்திருந்தாருன்னா? அத கலை பாப்பாக்கு அப்பா இல்லல்ல. எனக்கு ஒண்ணு வேணாம். கலை பாப்பா அழுவ. ஏன் கடவுளே இப்படி ஒரு சோதனை கொடுத்த? நான் தான் அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கேன். என் குழந்தைக்கும் இவ்வளவு பெரிய வலியை கொடுக்குறியே. அந்த பிஞ்சு மனசுல எதுக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய வலி? யாரையாவது என் குழந்தை வாழ்க்கையில கொண்டு வந்து இப்படி ஏங்க வைக்கிறியே? நீங்க யாரோட அன்புமே முழுமையா யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. என் குழந்தைக்கு அப்படி கொடுத்துட்டியே. கடைசி வரைக்கும் நானே இருந்திருப்பேன். ஏன் இப்படி பண்ண? கலை பாப்பாக்கு ஊசி போட்டது வலிக்குதா? சரி, அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு மருந்து போட்டு வரேன். மகேஷ, வாட சரணு, என்ன எங்கடா அண்ணி காணா? அவன் நிக்கிறடா. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். டேய், ஹரிக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னடா வெளியா? இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. இதை நான் சந்திக்கிட்ட சொன்னா அவன் பயப்படுவான். அதனால தான் நம்ம கொஞ்சம் வெளியே போய் நின்றுட்டு வந்தா நான் ஓகே ஆயிடுவேன். போலாமா? ஆமா, சந்தியாட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அவர் வருவார், நீங்க போங்க. மாம்ச சும்மா சும்மா பயந்துட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லபடியாக ஹரி குழந்தை பழக்கம். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. வாட மகேஷ் போலாம். போயிட்டு வாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நீங்க கூட இருந்தீங்கன்னா அவர் நார்மல் ஆகிடுவாரு. போங்க. சரிங்க, என்ன நடந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண. ஓகே? ஃபோன் வீட்டில் இருக்குங்க. ஃபோன் வீட்டில் வச்சிட்டீங்க, நான் ஆண்டிடிக்கு வந்தியா? என்னதான் சொல்கிறது? சரி, மாதவ் ஃபோன் வாங்கி ஒரு மெசேஜ் பண்ண. ஓகே? வேணும் பண்ணலங்க, பதட்டத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் மாதம் ஃபோனில் பண்ணுறேன், நீங்கள் போங்க. சரிடா குட்டிமா, இங்கே நின்றுட்டு அம்மா இங்கே தான் இருக்கு மெடிக்கல். அம்மா போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாப்பாக்கு மருந்து கொடுக்கணும்ல. இல்லடா, உனக்கு மெடிக்கல் இருக்க ஸ்மெல் வந்து அலர்ஜி, ஒத்துக்காது. இங்கே நில்லு, அம்மா இப்போ வந்துடுவேன். எங்கேயும் போயிடக்கூடாது. அண்ணா, அவதான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாள்ல, அப்படி எப்படின்னா சைன் பண்றது? ஆனா அவளுக்கு விருப்பம் இல்லாம. மாமா, ஹரி இப்போ பயத்துல பேசுறா. அவளுக்கு இருக்கிறதெல்லாம் பயம் மட்டும்தான். என்ன, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனால் இப்போ குழந்தை வழி எடுக்கணும்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அப்படின்னா வேற வழி இல்லைல்ல மாமா, பண்ணி தானே ஆகணும். ஹரியோட வீட்டுக்காரரும் இங்கே இல்லை. இல்லாத சமயத்தில் நம்ம தான் மாமா எல்லாமே பார்த்தாகணும். பண்ணுங்க மாமா, வேற வழி இல்லை. ஹரி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம். மயக்க ஊசி போட்டாங்கன்னா ஹரிக்கு எதுவும் தெரியாது மாமா. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, சைன் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்க, அத்தை மாமா எல்லாரும் சொல்லுங்க. நானும் அதைத்தான் விக்ரம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஹரியோட உயிரும் முக்கியம், குழந்தையும் முக்கியம். அண்ணா, என்ன சொல்றீங்க? எல்லாரும் சரின்னு தானே சொல்றாங்க. அது மைக்கோசி போட்டா ஹரிக்கு ஒன்றும் தெரியாது.
விடு, சுகப்பிரசவம் ஆகணும்னு இருந்தாதான்டா ஆகும். இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும்? ஆ, நமக்கு ஹரி முக்கியம், குழந்தையும் முக்கியம். பண்ணலாம், வேற வழி இல்லை. ஏற்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா காயம் போல வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. சரிங்க டாக்டர், ஃபார்ம் கொடுங்க, சைன் பண்றேன். புச்சிமா, எனக்கு இப்ப இருக்கிற இந்த வலியை விட நீங்க என் கூட இல்லாத வலிதான் புச்சிமா ரொம்ப இருக்கு. உங்க குழந்தைய 10 மாசம் இந்த வயித்துல சுமந்த இத்தனை நாள் எனக்கு தோணல புச்சிமா. இப்ப என் கூட இருந்திருக்கலாம்னு தோணுது. என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு அங்க இருக்கீங்கல்ல. எனக்கு உங்க குழந்தை வெளியே வர போறான்னு கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத வலி. யாருக்குமே இந்த மாதிரி வலி வரக்கூடாது தெரியுமா? யாருக்கு என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. உங்க அக்காவால அத்தனை கொடுமையை அனுபவிச்சேன். இப்போ என் அண்ணன் வீட்டுல வந்து உட்கார்ந்தேன். இப்போ என் குழந்தை வெளியே வரும்போது கூட நீங்க இல்லாம போயிட்டீங்கல்ல. ஐயோ, இத்தனை நாளா மிஸ் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்பதான் புச்சிமா உங்களை பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா தொட முடியாத தூரத்துல இருக்கீங்கல்ல. என்கிட்ட வந்துருங்க புச்சிமா. என்னாச்சுடா உனக்கு? ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, எனக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான். என்னடா இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி வந்து கேட்குறானே, இப்படி வந்து பேசுறானே நினைக்காத. எனக்கு ஒன்றை விட்டா ஷேர் பண்ணுறதுக்குன்னு வேற யாருமே கிடையாது. ஷேர் பண்ணுறதுக்குன்னு என் பொண்டாட்டி இருக்கான்னு நீ கேட்கலாம். ஆனால் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதே என் ஒய்ஃபை பற்றி தான். ஏன் மென்டல் ஆயிட்டியா? ஆ, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சா என்ன? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னோட திங்கிங் தாட்டே வேறடா. சந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனோம்ல, அன்னைக்கு அவள் கீழே விழுந்து அவளுக்கு ப்ளீடிங் ஆகி அப்பையிலேருந்தே ஹாஸ்பிட்டல்லேருந்தே கேட்குறா, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியான்னு. ஏன் அப்படி கேட்குறா எனக்கு அது புரியல. ஆனால் அவள் கேட்கும்போது நான் அதுக்கு அங்கேயே அவளுக்கு பதில் சொல்லிடுறேன். ஆனால் இதை நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏதாவது தப்பாக இருக்குமோன்னு தோணிட்டே இருக்குடா. பைத்தியக்கார மாதிரி யோசிக்காத. நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அதிகமாக திங்க் பண்ணேன்னு. ஓவர் திங்க் பண்ணாலே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதையே இழந்துரும். புரியுதா? அண்ணி அப்படி உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்க ஏதாவது ஒரு பயத்தில் கேட்டிருப்பாங்க. ஏண்டா நார்மலாக சொல்லி காட்டேன்னு நினைக்காத. நார்மலாக எல்லாரும் மாதிரி நீங்கள் லவ் பண்ணியிருந்து உங்கள் 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்து மேரேஜ் ஆயிருந்தா அவங்க அப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. நீ ஏற்கனவே மிருதுலாவும் ஒன் சைடாக லவ் பண்ண. ஸோ யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். இல்லடா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, சந்தியா ஏதோ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கானு ஐநோ. அது என்ன டிப்ரெஷன் கண்டுபிடிச்சு அவளை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்டா. ஏன்னா நான் எப்பெல்லாம் உடஞ்சு போய் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றேனோ அவ அப்பெல்லாம் எனக்கு தோள் கொடுத்து தைரியமா பேசுவா. ஆனா இப்ப அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உடஞ்சிருக்கா. என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது கஷ்டமா அதெல்லாம் இருக்குடா. ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாதுன்னு சரி பண்ணிக்கலாம்.
கனி யார் அது? யாருமே உன் போல் இல்லை மண்மேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே கலை எது அப்பாவா? என்னடா அப்பாங்குது? டே சரணே, டே கலை, வாங்க வாங்க வாங்க. என்ன இவனு வாங்க வாங்குங்கிறான்? டே டே என்னடா நடக்குது? டே அண்ணா பையா முடிச்சு விட்டான் போ. என் செல்லம். டே என்னடா எச்சி இங்க தெரிக்குது? டே இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? டே சரணே, டே சோ கடவுளே, நான் கூட என் பொண்டாட்டிக்கு இப்படி முத்தம் கொடுத்தது இல்ல. இவன் என்ன சம்மந்தமே இல்ல ஒரு புள்ள வந்து அப்பாங்குது இவனமா தூக்கி வச்சு பச்சக்கு பச்சக்குன்னு கொடுத்துட்டு இருக்கான். சோ கடவுளே. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் கூடையே நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை இரு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்தே போகும் வழி அது போதுவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி என்ன அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சு? என்ன நடக்குதுங்க? ஆமா, இப்பதானே சைன் பண்ணிட்டு போனாங்க. ஆபரேஷன் பண்ண half an hour ஆயிடுமே. என்ன ஒண்ணும் புரியலையே. குட்டிமா, தோள் மீது தாராட்ட என் பச்சை கிளி நீ தாய் போல தாராட்ட என் தங்கமே நீ நிலவ கேட்டா புடிச்சு தருவேன் மாமன் உலக கேட்டா வாங்கி தருவேன் மாமன் தங்கரதமே தூங்காயோ ஆடம்படலே தூங்காயோ முத்துச்சடமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ. என்னடாமா அழுகக்கூடாது. நான் தான் மாமா, அழுகாதீங்க. எல்லாருக்குமே குழந்தை பிறந்த உடனேயும் தான் அப்பா கையில தான் கொடுப்பாங்க. முறையா மாமன் வாங்கியிருக்கேன். மாமன் முகத்தை முதல்ல பார்த்துருக்கேன். அழுகாதுடா என் செல்லம், அழுகக்கூடாது. மாமா உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். அழுகாதுடா என் தங்கம், என் வைரம். சரி சரி விடுங்க, எல்லாத்துக்கும் இந்த குடுப்பனை கிடைக்காது. குழந்தை பிறந்தது என்னமோ குட் நியூஸ் தான். சொல்ல சொல்ல கேட்காம ரொம்ப புஷ் பண்ணி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அதனால உடம்புல சுத்தமா ரத்தம் இல்ல. ரத்தம் இல்லாம ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சு அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க, பயப்படாதீங்க. பிளட் கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்கிடலாம். இப்போ அவங்க உடம்புக்கு தேவை பிளட் மட்டும்தான். டாக்டர் எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரே ரத்தம் தான், என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, பயப்படாதீங்க. அவங்க உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா சுகமாக போயிருக்கோம். ஆனால் சுகப்பிரசவம் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு. நான் நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், பிளட் எடுத்து கொடுத்து அவங்கள காப்பாற்றிடுறோம். ஓகேவா? உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. எனக்கு என் தங்கச்சி வேணும் டாக்டர், அவ்வளோதான். ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சரி, குழந்தைய கொண்டு போய் வெளியே இருக்கவங்ககிட்ட காமிச்சிட்டு வாங்க. பிளட் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர். என்னடா என்ன 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 மாமா பாருங்க, மாமா பாருங்க, அழுக கூடாது, அழுகாதீங்க. என்னடி சொல்லலாம்? அத்தை பாருங்க, அழுகக்கூடாது அழுகக்கூடாது. அச்சோ, அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்களே. எங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்துகிட்டு என்னென்னலாம் சேட்டை பண்ணீங்க? வெளியே வந்து இப்படி அழலாமா? அப்படியே ஹரி மாதிரி. ஆமா, என் தங்கச்சி மாதிரி தானே இருக்கும். டே டே டே, இங்க பாருங்க, அத்தை பாருங்க.
செல்லமே, உங்க வருகைக்காக எங்களெல்லாம் விட உங்க மாமா தான் ரொம்ப காத்துட்டு இருந்தாரு. அவருக்காக சீக்கிரம் வெளியே வந்ததுக்கு தேங்க்ஸ் செல்லம். டேய் சரணே, பக்கத்துல மூஞ்சி காட்டாத. மூடு. என்னடி சொல்லும், அழுக கூடாது. எதுக்கு அழுகுறீங்க? அம்மா கிட்ட போலாமா? அழுகாதீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க. அல்லாதீங்கடா செல்லம், அழக்கூடாது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹரி கண்ணு முடிச்சிட்டானா போதும். கண்டிப்பா கண்ணு முடிப்பா. அப்படியே அழகு தேவதை. நம்ம கனிக்குட்டி பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் பொண்டாட்டி, ம். எங்க அண்ணன் மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தியா? ஏன் நல்லா தான் சிரிக்கிறாரு. அது இல்லடி, அவனுக்கு நார்மலாவே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப அவன் சிரிக்கிறத பார்த்தா எனக்கே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. தெரியும்டா பொறுக்கி, நீ எதுக்கு படி இழக்கிறேன்னு மூஞ்ச பேத்துருவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். இன்டர்வியூ போனியா, அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அது நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ குழந்தை பாரு. ஏன் ஒரு மாதிரி தடுமாறுற? நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? டாய், அழுக கூடாது. இப்ப அம்மா கிட்ட போயிடலாம். அழுகாதீங்க. உங்க அப்பாவும் உங்க வருகைக்காக காத்துட்டு இருப்பாரு. எல்லாருமே ரொம்ப தான் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கடா செல்லம். அம்மு, என்னடி தங்கம், எல்லாரும் புதுசா இருக்காங்களா? இவ்வளவு நாள் அந்த வயித்துக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் புதுசா பாக்குறதுக்கு என்ன? என்னடி தங்கம், மாமா கூட தான் சேராத. உங்க மாமா ஒரு பேட் பாய். இங்க பாரு, நீ வயித்துக்குள்ள இருக்கும்போது பெரியத்த தான் ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்ச. ஆமாமா, நாங்களே எதுவும் செய்யல. எப்படி சண்டைக்கு வராங்க பத்தியா? வயித்துக்குள்ள இருக்கும்போது நாங்க பார்க்கல, வெளிய வந்ததுக்கு அப்புறம் நாங்க தான பார்க்க போறோம். என் மருமகளே. எல்லாரும் எவ்வளவு அழகா உரிமையோட உன்னை கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. ஆனா இந்த அத்தைக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கலடா. உன் மாமா கூட வாழவும் கொடுத்து வைக்கல, உன்னை தூக்கி கொஞ்சவும் கொடுத்து வைக்கல. இன்னும் 3 மாசம்தான் இருக்கு உன் மாமா விட்டு நான் பெரிய. எனக்கும் எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு ஆசை, ஆனா முடியலடா. பரவாயில்ல, என் தங்கச்சிங்க 2 பேத்தையும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். எனக்கு அதுவே போதும். இந்த அத்தை பார்த்துக்கலான்னு என்ன, உன் 3 அத்தையும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி நம்ம குழந்தைய நீ தூக்கி கொஞ்சணும். அந்த நாள் சீக்கிரமாவே வரும், நான் நம்புறேன். கண்டிப்பா. இப்போ உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கணும், அதே மாதிரி என் மூலமா உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும். சீக்கிரமாவே கொடுப்பேன். மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, பதவி கொடு. தாய் பாசம் தாய்பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி எடுத்தா கூட பிரியம் இல்லை, இனிமே வாழ சித்திரை நீ செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ விண்மணி நீ, நான் தொலைத்த ரத்தினம் நீ. புடிவாத காரிதான் என்ன? எங்க உன் மருமக என் கண்ணுல காட்டவே இல்லை. வெளிய எல்லாரும் வச்சிருக்காங்க. டாக்டர் அவ்வளவு தூரம் சொல்றாங்க, ஆபரேஷன் பண்ணிக்கோனா கேட்கவே மாட்டேன். அப்படித்தானே? என்னால முடியாது. எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு நினைச்சேன். அதான் என்ன, அவருக்கு தெரியும் எனக்கு குழந்தை பிறந்தது. ஏதாவது ஃபோன் பண்ணாரா? அவர் குழந்தைய வெளியே கொண்டு வந்துட்டேன்னு அவருக்கு தெரியப்படுத்துனீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இல்லாம. அல்லாதுடா குட்டிமா, இனிதான் நீ சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். மாப்பிள்ள அடுத்த மாசம் வரேன்னு சொன்னாரு. என்ன சொல்ற? ஏன்டா அப்படி சொல்லல? உன்கிட்ட அப்படி சொல்லல, என்கிட்ட சொன்னாரு. கண்டிப்பா வந்துருவாரு, நீ அல்லாத. எவ்வளவு வலிச்சது தெரியுமா? அவர் மட்டும் கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த வலியே பெருசா தெரிஞ்சிருக்காது. அதான் மாப்பிள்ள இல்லாத குறையா அண்ணன் தீட்டுட்டேன்ல, இனி அழக்கூடாது. இனி எதுக்காகவும் அழக்கூடாதுடா குட்டிமா. பெத்த அம்மாவின் அன்பையோ, தோள் சுமந்த அப்பாவின் துணையோ, ரெண்டுமே ஒன்னு சேர்ந்துதான் கூட பிறந்த பொறப்பு நீதான். மகராணியா நீ வாழணும், மணக்கோலத்தில் ஒன்ன பார்க்கணும்.
சாமிய நான் பார்க்கல